திங்கட்கிழமை காலை ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. ஆனால் கிச்சனுக்குள்ளே 6:19க்கு தான் வந்தேன். வந்தோடனே அடுப்பை துடைக்கணுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அத்தை சூப்பராக க்ளீன் பண்ணி அடுப்புக்கு செம்ம மேக்கப் போட்டு வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தோடனே வேறு டீ போட்டாச்சு. இன்றைக்கி சங்குப்பூ கிடச்சதுன்னு அத்தை கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி டீ போட்டு குடித்தோம். இன்றைக்கி சங்குப்பூ வச்சு தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தோசை சுட்டேன். இந்த தோசைக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைச்சேன். அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புதினா சாதம் தான் பண்ணேன். புதினா தனியாக செய்யாமல் இப்படி தாளித்து விட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு செஞ்சு கொடுத்தாச்சு. ஒரு 7 மணிக்கெலாம் எல்லாமே கடன்னு தயாராகிடுச்சு. இந்த பக்கம் புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா சாதத்துக்கு என்ன சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்லேட் தான் போட்டு கொடுத்தேன். சிக்கன் குழம்பு ஊற்றி ஆம்லேட் தம்பிக்கு போட்டு கொடுத்தாச்சு. சிக்கன் குழம்பு இன்றைக்கி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வச்சது. அதே மாதிரி சிக்கன் கிரேவி இருக்குது. அதை வச்சு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கலான்னு வேலையை முடிச்சாச்சு. பாய்.